ஹாய் வெல்கம் டு ஜேஆர் ஆஃபீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கைனடிக் சாண்ட் எப்படி வீட்லேயே ஹோம்மேடாக செய்ய போகிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்பவே லைக் பண்ணி ஒரு விளையாட்டாக தான் இப்போ இருக்குது. இது நானுமே விளையாடி பார்க்க சொல்ல ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது. கண்டிப்பாக பெரியவங்க சின்னவங்கலாம் பார்க்காம இது எல்லாருமே விளையாடலாம். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் நல்லா ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி செய்யுதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதில் சில குறைகள் நான் செய்ய சொல்ல எனக்கு என்னென்ன ட்ராபேக்ஸ்லாம் இருந்ததுன்றதையும் இந்த வீடியோவோடைய எண்டில் சொல்கிறேன். வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்றதை பார்த்துடலாம். இதுக்கு நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர், சாண்டு, பீச்சுக்கு போக சொல்ல எடுத்துகிட்டு வந்த மண் தான் இது, பீச் மணல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வுட் க்ளூ எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா விம்மும் எடுத்திருக்கேன் இதுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கார்ன் ஸ்டார்ச்சும் தேவைப்படும். நான் வந்து பார்த்திங்கன்னா அது பின்னாடி தான் ஆட் பண்ணேன், இப்போ ஆட் பண்ணல. அதனால் வந்து வீடியோவில் வரும் அது எப்படி நான் ஆட் பண்ணியிருக்கேன்றது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு க்ளூ எடுத்திருக்கேன். க்ளூ எடுத்துகிட்டு ஒரு 3 ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா விம் லிக்விடை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். டிஷ் வாஷ் நீங்கள் எது இருந்தாலும் உங்கள் வீட்டில் டிஷ் வாஷ் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ட்ராப்ஸ் மாதிரி நான் வந்து இதில் ப்ரில்லுன்னு போட்டிருக்கோம், ப்ரில் கிடையாது, அது விம் வேணாம். விம் லிக்விடை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுடலாம். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். இது கூட இப்போ லிட்டில் பிட்டாக கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பூனில் கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா கையிலையே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்போது கொஞ்சமாக நம்ம மணலை சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண தான் அது வந்து அந்த சாண்ட் வந்து நல்லா சில்கியாக நல்லாவே வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளோர் இருக்குது பார்த்திங்களா, அது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரியே கலந்து விட்டுக்குங்க. இப்போ சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக தான் இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற மாதிரி அந்த ஒரு தூக்கனா அதை வந்து நம்ம கையில் எடுத்தால் கீழே அப்படியே ஒழுகும் பார்த்திங்களா, கீழே சில்கியாக கொட்டும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொட்டலை. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சில்கியாகவே இருந்தது. ரொம்ப சாஃப்டாக கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 50% ஒரு அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்வேன். இந்த 100% அளவுக்குலாம் நல்லா வரல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வீட்டில் மேக் பண்ண சொல்ல இந்த அளவுக்கு சாஃப்டாக வர்றது ஓகே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணி பாருங்கள். இதுதான் இதோடைய குறையே. இது ஒரு 50% அளவுக்கு தான் இதில் வந்திருக்கு. நான் இருக்கிறத அப்படியே சொல்லிடுறேன் உங்ககிட்ட நான் என்ன பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மோல்டில் போட்டு அதை அடிச்செடுத்து அதை கட் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இந்த ஹார்ட் மோல்டு எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது அந்த இதுவெல்லாம் அப்படியே. கையில் இருந்து அப்படியே சில்கியாக கொட்டும் பார்த்திங்களா, அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வரல. அதர்வைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இதுதான் இந்த வீடியோ. இதில் இருக்கிற உண்மையெல்லாம் மறைச்செல்லாம் சொல்லலை.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருக்குது இந்த வீடியோவில், இப்படி தான் பண்ணன்றதை ஓப்பனாகவே சொல்லிடுறேன். அவ்வளோதான் இதோடைய வீடியோ. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம், ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்டோடைய வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.